இயக்குனர் பி. வாசு அவர்களுக்கு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லா ராமநாராயண் சார் வெல்விஷர்ஸ், அதே மாதிரி இந்த டயாஸ் மேலே இருக்கிற எல்லா ஜாமான்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ராமநாராயண் சார் ஒரு மாஸ் மகாராஜா. அவர் கிரியேஷன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி வசூல் பண்ணோன்னு திங்க் பண்ணுறது வசூல் ராஜா. இதில் இப்போதான் டிஆர் சார்னு கேட்டாச்சு, சார் இந்த சாங்கை வீட்டில் காமிச்சிட்டிங்களான்னு கேட்டேங்க. நான் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியுது. இவ்வளோ கிக்கு இதுக்குன்னா இந்த சாங் ஷூட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமநாராயண் சார் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி டிஆர் சார் தான் இந்த சாங் பாட்டு எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க கல்யாணம் இதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அந்த சாங்கை பார்க்கும்போது ராமநாராயண் சாருக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையாக இல்லை, இதில் பெரிய லட்டு சாப்பிடுவார். நன்றி, வணக்கம். தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் வழங்குகிற ஆர்யா சூர்யா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கு தலைமை வைத்திருக்கிற எங்களுடைய சேம்பர் தலைவர் கல்யாணம் அவர்களே, வந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரம் அவர்களே, எல்லாரும் பேரையும் சொன்னால் எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் போயிடும். ஆகவே மேடையில் வீட்டிருக்கிற திரையுலகத்தினுடைய தூண்களே, எதிரில் இருக்கிற ரசிகர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாராயணுடைய சாதனைகளை பற்றி சொல்வதென்றால் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. நானும் ஒரே ஊரை செஞ்சவங்க. நான் முன்னால் புறப்பட்டு வந்தேன், எனக்கு பின்னால் புறப்பட்டு வந்தார். எனக்கு பின்னால் புறப்பட்டு வந்த ராமநாராயணன் என்னை ஓவர்டேக் பண்ணி முன்னால் வந்துட்டார். நான் மொத்தம் 70 படம் தான் இயக்கியிருக்கிறேன். ராமநாராயணன் 126 படங்களை இயக்கிறார் என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 126 படங்களை இயக்கினார் என்பது மட்டுமல்ல, ஒருமைப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த ஒருமைப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டான மனிதர் ராமநாராயணன் அவர்கள். இந்தியாவில் இருக்கிற தமிழ், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, போஜ்பூரி, கன்னடம், பெங்காலி, இந்தி, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மொழிகள். இதுபோக மலேசியாவில் இருக்கிற மலைய மொழியையும் சேர்த்து அவர் எல்லா மொழிகளிலும் இயக்கிற ஒரே இயக்குனர் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள். இவருடைய 125வது படம் கல்பனா, 126வது படம் ஆர்யா சூர்யா. இவர் ஆரம்பத்தில் ராம்ங்கிற பெயரில் நாடகங்கள் எழுதி கொண்டும் நாடகங்கள் நடத்தி கொண்டு வந்தவர். முதல்ல சுனம் என்ற படமும் சோறு என்ற படத்தில் தான் டைரக்டராக இந்த துறைக்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு ரொம்ப நகைச்சுவையோட பல காரியங்களை செய்கிறவர். நடிகைகளை மட்டுமில்லை, மிருகங்களையும் வச்சு படம் எடுப்பதில் திறமைசாலி. அவனுடைய சாஃப்டாக பார்க்கறதுக்கு இருக்கார தவிர அவர் உள்ளுக்குள்ளே ஒரு சிவப்பு இருக்குது, ஒரு புரட்சிக்காரர் அவர். அதனால தான் அவர் ஏவிஎம்ல சிவப்பு மல்லிங்கிற படத்தையும் சிவந்த கண்டி படத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றலும் பெற்றவர். அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த 50வது படம் வீரன் வீரத்தம்பி, 100வது படம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. அது மட்டும் இல்லை, ராமநாராயணன் அவர்கள் பல நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாரையும் சொன்னால் நேராயிடும், ஒரே ஒருத்தரை சொன்னாலே போதும். நன்றிங்கிற படத்தில் அறிமுகப்படுத்திய நம்முடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுனன் அவர்களை நம்முடைய ராமநாராயணன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அவர் நடிகராக மட்டுமல்ல, ஒரு தேசிய உணர்வுள்ள நடிகராக இருக்கிறார். அந்த அர்ஜுன் அவர்களை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள். ராமநாராயணத்திலிருந்து இயக்குநர்களானவர்கள், உதவியாளராக இயக்குநரானவர்கள், அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. சோழராஜன், ராமராஜன், பேரரசு, தியாகராஜன், புகழ்மணி, கோலப்பன், இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் அது தொடரும் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிட்டு, அந்த டைரக்டராக இருக்கிற சார்பில் ராமநாராயணுக்கு ஒரு நன்றி கைதட்டி பாராட்டி சொல்லலாம். அது திரையுலகத்தில் மட்டும் இல்லை, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அது எங்கள் காரைக்குடி பகுதி சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர் இவரை சேர்ந்தவர்கிற முறையில் சொல்லிக்கிறேன், காரைக்குடிக்கு நிறைய பணிகளை செய்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர். சும்மா தேர்ந்தெடுத்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவர்.
அதேபோல் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்துடைய தலைவராக இருந்து குறிப்பா பல நாடக நடிகைகளுக்கு கலைமாமணி விருது கொடுத்தவர் என்பதையும் நான் மகிழ்ச்சியோட பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். அதே அவர் ஒரு நல்ல நிர்வாகி. இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னா, பட்ஜெட் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நாராயண் சார்ட்ட படிச்சுக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, இருக்கிறவங்க எல்லாருமே டெக்னீஷியன்ஸுக்குனால ரீ ரெக்கார்டிங் எப்படி சார் ரீல் அனுப்புவீங்க? எல்லாம் 1 2 3 4 5 6 தானே போட்டு ரீல் அனுப்புவீங்க. நம்ம ராமநாராயணன் சார் என்ன செய்வார் தெரியுமா? ரீல்களை அனுப்பும்போது சாங்ஸை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒன்லி ரீ ரெக்கார்டிங் போர்ஷனை மட்டும்தான் அனுப்புவார்னா அவர் எவ்வளவு சிக்கலக்காரன்னு பார்த்துங்க. ஏன்னா ரீலை அனுப்பிச்சா அவங்க பாட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ரீ ரெக்கார்டிங் அந்த டைம் போயிடும். டைம் ஆக பணம் அதிகமாகிடும். அது புஷ்சாலித்தனமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ரீலை இருக்கு ரீ ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அனுப்பும்போது சாங்கெல்லாம் வெட்டி வச்சுட்டு தான் ரீலை அனுப்புவார். இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் கட்டுக்கோப்போட பட்ஜெட்டோட நடத்திக்கிருப்பார். இத்தனை நாளில் படத்தை முடிச்சு கொடுக்கல, அத்தனை நாளில் படத்தை முடிச்சு கொடுப்பார். அது 126 படங்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் அவர் போட்ட திட்டம், பட்ஜெட். எல்லா இயக்குநர்களையும் எல்லா தன்னோட பணியாற்றுற அத்தனை பேரோடையும் இணங்கி ஒத்து போய் சந்தோஷமா இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை இதனுடைய அடிப்படையில் வந்ததனாலே தான் ராமநாராயணன் 126 படங்களை தொட முடிந்திருக்கிறது, இன்னும் தொடர முடிகிறது. அந்த மனிதனுக்காக நாம் எல்லாம் கைதட்டி அவர் விரைவாக குணம் பெற்று வர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துவோம். இங்க முதல்ல இந்த படத்துக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா முதல்ல சொல்ல போறது நம்ம டி ராஜேந்தர் சார் தான். இவ்வளவு குத்துப்பாட்டு ஆடுவாரா? ஐயோ அப்பா! அநேகமா அந்த பாம்பேல இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்காங்க, முமைத் கான் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தோத்து போச்சு, டி ராஜேந்தர் ஜெயிச்சிட்டாரு. அநேகமா நான் இன்னும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் எல்லாரும் குத்துப்பாட்டுக்குன்னு ஃபேமஸா பார்க்க டிஸ்கோ சாந்தி, அந்த சில்க் சுமிதா, இப்படி நம்ம ஒவ்வொரு பாட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் டி ராஜேந்திரன் குத்துப்பாட்டு ஒன்னாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கப்பாங்க. அப்படி அந்த பாடல் அனுப்பிச்சிருக்கிற கருணாநிதி எங்களுடைய தொடர்பு உள்ளவர். அவரும் இந்த பாட்டுக்கு குத்துப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதியிருக்கிறார். அப்புறம் நம்முடைய ஹீரோ மை, காதல், மெய்ப்பாடு, இலக்கணம் போன்ற படங்களில் நடித்த விஷ்ணு பிரியன் இந்த படத்தினுடைய நாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நல்ல கைதட்டி இன்னும் பெரிய ஹீரோ வரணும்னு வாழ்த்து வர. அடுத்து பவர் ஸ்டார், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆக அவருடைய பவரை பற்றி நீங்களே பார்த்துக்குங்க. அப்புறம் வெண்ணிநாடு மூர்த்தி, அவர் எங்கள் படங்களில் நடித்தவர், சிறந்த நகைச்சுவையாளர், நல்ல ஜோசியக்காரர். கங்கை அமரன், அந்த ஆளுக்கு எல்லாம் எந்த பாட்டு எழுதுவாரு, நடிப்பாரு, மியூசிக் போடுவாரு. இதுல பார்த்தா என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அனைவரும் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி அவர் வருவார் போல இருக்கு, அப்படி அந்த ஆட்டம் அவர். அப்புறம் எங்க கோவை சரளா, இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் ஜப்பானில் கல்யாணம் ஒரு படம் எடுக்கிறதுக்காக கூட்டு போனேன். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஏறி இந்த சித்ராலட்சுமி தான் அங்க அவர் தான் நடிச்சார் கூட. ஏறி ஜப்பானுக்கு வந்து ஜப்பான்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் வரலாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி மட்டும் இல்ல, அந்த வாந்தி எடுக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுச்சோ அதே மாதிரி நடிப்பிலையும் ஆர்வம் காட்டுகிற பொண்ணு அந்த கோவை சரளா. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர், நம்ம தேவாவுடைய பேரை காப்பாற்றி இன்னும் மேல உயர்ந்து போயிட்டு இருக்கிற ஸ்ரீகாந்த். நல்ல அவருடைய பேரு புகழும் வளர்றது மட்டும் இல்ல, அவர் உடம்பும் வளர்ந்துகிட்டே போகுது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உடம்பு குறைப்பா, வேலை செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம உடம்பை குறைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட்டாயிட்டு வரோம்னா பயமா இருக்கு. அப்புறம் எங்க சித்ராலட்சுமன் எங்களுக்கு தான் பிஆர்ஓ. ஒரு காலத்துல கனிமுத்து பாப்பாலாம் நான் இயக்குகிற போது கோனால் சார் ஆஃபீஸில் அவர் பிஆர்ஓ, பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் நடிகராகி அப்புறம் தயாரிப்பாளராகி டைரக்டராகி இன்னைக்கு திரையுலகத்தினுடைய முக்கியமான புள்ளியில் ஒருத்தர் ஆகியிருக்கிறார் சித்ராலட்சுமணன். அவருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் நாங்கள் நளினின்னு ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்காங்களே, சீரியல்லாம் வர்றாங்களே நளினி, அவங்க என்னுடைய படத்துல தான் ராணுவ வீரர்கள் நாங்கள் முதல்ல வீரப்பன் சார் சொல்லி ஒரு வேஷம் கொடுத்து நடிச்சாங்க, ரஜினி சாருக்கு சிஸ்டரா. அவங்கள பார்த்தா அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணா, இன்னைக்கு பார்த்தா எல்லா சீரியல்லையும் சரி எல்லா கேரக்டரையும் சரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற நளினி, அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அதே போல டெக்னீஷியன்ஸை பொறுத்தளவு
ராமநாராயணுடைய ஒளிப்பதிவாளர் சொன்னால் அது எம்.கே. விஸ்வநாதன் தான். அந்த விஸ்வநாதனுடைய உதவியாளர் தான் இந்த செல்வராஜ். அந்த செல்வராஜ் ஒளிப்பதிவில் அவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்காரு. நாராயணுடைய கண்ணாக ஒளிப்பதிவாளர் செல்வராஜ் இருந்ததுக்காக நம்முடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் ராஜ்கீர்த்தி, வேற ஒன்றும் எடிட்டர் பற்றி சொல்லவே வேண்டாம். நம்ம ராஜேந்திர சார் இருக்க ஆட்டத்துக்கு கட் பண்ணியிருக்காரு பாருங்க, கட்டிங். அந்த கட்டிங்காக அந்த அவருக்கு சிறந்த எடிட்டர் பேர் சொல்லலாம். ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன், அவர் எங்களோட நம்முடைய ஜூடோ ரத்னத்துடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு தமிழகத்துடைய சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிற சூப்பர் சுப்பராயன். நடன இயக்குநர்கள் காதல் கந்தாஸ், பிரேம். இந்த டிஆர் சங்க அமைச்சு கொடுத்தவர் யார் தெரியுமா? நடன அமைப்பாளர். அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக கைதட்டலாமா? முருகன். அதே போல புகைப்படங்கள் எடுத்தவர் பாக்கியா. பிஆர்ஓ கிளாமர்ஸ் சத்யா. எங்கள் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்த பத்திரிகையாளர். அவருடைய மாப்பிள்ளை இந்த சத்யா. அவருக்கு ஒரு தடவை கைதட்டலாம். ஏன்னா அமைதியாக வேலை செய்ய மகன் அதான் மருமகனா மகனா மகன். அதுதான் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அசோசியேட் டைரக்டர் கோலப்பன், தயாரிப்பு மேற்பார்வை ஜெயத்துறை. நாராயணன் சாந்தம்னு சொல்கிறோம். இதை விட சாந்தமாக ஒரு மனுஷன் இருக்க முடியாது. அதுதான் துறை. ஆனால் சிறப்பாக பணியாற்றுகிறவர், சைலண்டாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த சைலண்டாக வேலை செய்கிறவர் இந்த துறை. இவர்களால் இவ்வளவு வேலை செய்கிறாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பணியாற்றுகிறார் அந்த துரை அவர்கள். தயாரிப்பு நிர்வாகம் செல்வம், அவருடைய மகன் ரவி, ராமநாதனுடைய சகோதரர் சுப்பையா, அவருடைய ஆத்ம நண்பர் கருமாரி கந்தசாமி, இவ்வளவு பேரை சேர்ந்ததுதான் இந்த ராமநாராயணுடைய யூனிட். ஆகவே ராமநாராயணன் அவர்கள் 126 படத்தையும் நான் இயக்கிறேன்னு சொல்ல, 120வது படமும் என்னுடைய குழுவினராக தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த மனிதன் எவ்வளவு யூனிட்டுக்கு மரியாதை தருகிறார் என்பதை நான் யூனிட்லாம் வச்சு பேர் பெற்றதுங்கிறதுனால அந்த யூனிட் வச்சு செய்த டைரக்டர்ல ஒருத்தனா அந்த ராமநாராயணனுக்கும் அவருடைய குழுவினருக்கும் அதில் சுப்பையா, ரவி, கருமாரி கந்தசாமி எல்லாம் அவருக்கு பக்கபலமாக கூடவே இருந்தவங்க. ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால மனைவி இருப்பாள்னு சொல்லுவாங்க. ராமநாராயணுடைய வெற்றிக்கு பின்னால இருந்தவர்கள் ராமசாமி, கந்தசாமி போன்றவர்கள். அவங்களுக்காக ஒரு தடவை கட்டி பார்த்து சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மொத்தம் இவ்வளவும் செஞ்சுட்டு நமக்கு இப்போ தமிழகத்துடைய திரையுலகத்துக்கு ஒரு திருப்பங்களை கொடுத்து, திரையுலகத்தில் இப்படியெல்லாம் படம் எடுத்தால், இப்படியெல்லாம் செஞ்சால் நிச்சயமா தயாரிப்பாளருக்கு நட்டம் வராது என்று வாழ்ந்து காட்டிய மனிதன் ராமநாராயணன். இங்க மேடையில் பெரும் 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 தலையெல்லாம் இருக்காங்க. சினிமாவில் நட்டம், சினிமாவில் எல்லாம் துண்டு துணி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்கலாம் சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பணியோடு கேட்டுக்கொள்வேன், திட்டமிடுங்கள், எல்லாரோடையும் கலந்து பேசுங்க. இது செலவு, இது வரவு என்பதை கணக்கிட்ட பிறகுதான் ராமநாராயணன் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பார். அதை பின்பற்றுங்க. அவரெல்லாம் நமக்கு ரோல் மாடல். அது ரோல் மாடலா ராமநாராயணன் எடுத்துக்கொண்டால் திரை உலகம் மீண்டும் வெற்றி பெறும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, ராமநாராயணனுடைய வெற்றிகள் எல்லாம் அவருடைய நம்பிக்கை, அவருடைய உழைப்பு, அந்த தொழிலில் இருக்கிற ஈடுபாடு. எந்த தொழில் செஞ்சாலும் ஈடுபாடோடு செய்யுங்க, உழையுங்க, கஷ்டப்படுங்க, நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த விழா ஒரு சாட்சி என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, ஆகவே நாம் நிச்சயத்தில் உறுதியாக இருந்தா வெற்றி நிச்சயம் என்பதற்காக ஒரே ஒரு குரலை சொல்றேன். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெண் குரலை சொல்லி நீங்கள் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தா வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, வணக்கம்.